பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் அங்கன்வாடி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கன்வாடி ஊழியர்களை அரசு ஊழியர்களாக அறிவிக்க வேண்டும். குடும்ப வரன்முறைக்கு உட்பட்டு ஓய்வூதியத்தை அதிகரித்து வழங்க வேண்டும். பணிக்கொடையை அங்கன்வாடி அலுவலர்களுக்கு 10 லட்சம் ரூபாயாகவும் சமையலர்களுக்கு 5 லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்க வேண்டும் என்பன போன்ற 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அங்கன்வாடி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து திரளான அங்கன்வாடி ஊழியர்கள் பங்கேற்றனர். நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு அரசு தரம் வேண்டும் என்று முழக்கம் எழுப்பப்பட்டது. மயிலாடுதுறையில் சங்கத்தின் மாவட்ட தலைவர் பேபி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அங்கன்வாடி ஊழியர்கள் சீருடையுடன் கலந்து கொண்டனர். திருவாரூரில் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் மாலை நேர ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தஞ்சை பனகல் கட்டடத்தின் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான பெண் பணியாளர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதேபோல ஈரோட்டில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 400க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் கலந்து கொண்டனர். அப்போது மே மாதம் முழுவதும் கோடை விடுமுறை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது.